எல்லாரும் இறங்கிட்டாங்களா பஸ்ல இருந்து? சரி, இப்போ கீழே போய் ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, எல்லாரும் என் பின்னாடி ஒழுங்கா வரணும். சும்மா அங்க போனேன் இங்க போனேன்னா யாரும் சுத்திக்கிட்டு தெரியக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அங்கிட்டு திரும்ப நேரத்துல யாராச்சும் இங்கிட்டு போறேன் அங்கிட்டு போறேன்னு போகாம இருக்கிறதுக்கு இந்த கிளாஸ் லீடர் தான் கவனமா இருக்கணும். இந்த கிளாஸ் லீடர் தான் அதுக்கு பொறுப்பு. சொல்லிட்டேன், எப்படியும் நான் இங்கிட்ட அசந்த நேரத்துல வேற எங்கிட்டாச்சும் ஓடி போய் சுத்தி பாப்பான்னு போறதுக்கு நிறைய இந்த கிளாஸ்ல ஆள் இருக்கு. அதனால நம்ம கிளாஸ் லீடர் தான் அதெல்லாம் கவனிச்சுக்கணும். புரியுதா? சரிங்க டீச்சர். கண்டிப்பா யார் எந்த பக்கமும் போகாம நான் பாத்துக்கிறேன். கொழுப்பு பாத்தியா அந்த மீனாக்கு? இப்பலாம் கிளாஸ் லீடர் இவ எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? மீனா, நீ எதுக்கு பாத்துக்கிறேன்னு சொல்ற? இந்த தடவை கிளாஸோட லீடர் பூமாரி தானே, அப்படியே நீ பாத்துக்கிறேன்னு சொல்ற? அசிங்கப்பட்டாள் மீனா. ஆமாண்டா, இந்த மீனாக்கு ரொம்ப என்ன கொழுப்பு. இவதான் என்னமோ லீடர் மாதிரி உடனே நான் பாத்துக்கிறேன் முன்னாடி வரா. இவளா லீடர்? நம்ம பூமாரி தான் லீடர். டேய் விடுங்கடா, மீனா பாவம். தம்பி, நீ ஒழுங்கா ஒதுங்கி போயிரு. சொல்லிட்டேன், உனக்கு அந்த மீனா பத்தி சரியா தெரியல. அவ எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? சும்மா நம்மளெல்லாம் எதுவுமே பண்ணாம மிஸ் கிட்ட மாட்டி விடுறவ. அவளை போய் நம்பிக்கிட்டு இருக்க? சும்மாவே அவளை மிஸ் இப்பதான் நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. இதுல நீங்க வேற அவளை ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பண்ணட்டும், அவளுக்குலாம் இதுவும் தேவைதான், இதுக்கு மேலேயும் தேவைதான். நீ உன் வேலையை பாரு, நாங்க பேசுறதெல்லாம் நீ கவனிக்காத, சரியா? நான் சொன்னா எங்க நீங்க கேக்குறீங்க? போடாடே போடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பைத்தியக்காரன், எப்ப பார்த்தாலும் இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்லை டீச்சர், அது நான் தானே போன தடவை டூர் வந்த போதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். அதனால தான். ஆமாம் மீனா, போன தடவை நீ தான் பார்த்துக்கிட்ட. ஏன்னா போன தடவை நீ தான் லீடராக இருந்த, நம்ம பூ மாதிரி துணை லீடராக இருந்தா. இந்த தடவை உன்னை விட பூ மாதிரி தானே மார்க் அதிகமாக வாங்கியிருக்கா. அதனால அவள் தான் லீடர், நீ துணை லீடர் தான். நீ வேணா என்ன பண்ண, பூ மாதிரி கூட சேர்ந்து வேணா பார்த்துக்கோ. போன தடவை உன் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டல, அந்த மாதிரி நீ வேணா பார்த்துக்கோ. அவ்வளோதான். சரி, எல்லாரும் ஒழுங்கா வரிசையா முன்னாடி வாங்க, நம்ம போய் சுற்றி பார்ப்போம். அவரும் வரட்டும். பிடி சார் வந்தது உடனே எல்லாரும் போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பாத்தியா கண்ணகி, எப்படி இந்த மீனை நோஸ் கட் வாங்கினானு? ஆமா அஞ்சலி, அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் நான் தான் லீடர்னு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுறா. பாவம், பூமாரி லீடர் ஆனதுலேருந்து அவளால் எதுவுமே செய்ய முடியல. எல்லாத்துக்கும் இவளே முன்னாடி ஓடி போயிடுறா. இப்போ நம்ம கிளாஸ்லயே அவள் லீடரா இல்லை பூமாரி லீடரான்னு டவுட் வர அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். மிஸ் இப்படி சொன்னது நல்லதுதான். இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாள்ல. ஆமா கண்ணகி, இந்த மீனா சரியான திமிர் பிடிச்சவ. நம்ம மிஸ் என்ன சொன்னாங்க? லீடரும் சேர்ந்து அங்கிட்டு இங்கிட்டு யாரும் போகாம பாத்துக்கணும் அப்படின்னு தானே சொன்னாங்க. இவ எதுக்கு தெரியுமா இப்ப நான் பாத்துக்கிறேன்னு முன்னாடி போனது? ஏன்னா நம்மள யாரையும் இந்த இடத்த விட்டு அசைய விடாம அப்படியே பாத்துக்கிட்டே வருவா. யாராச்சும் இந்த இடத்த விட்டு லைட்டா நகர்ந்தா கூட அவ்வளவுதான், போய் மிஸ் கிட்ட போட்டு கொடுத்து நம்மள அடி வாங்க விட்டுருவா. அதுக்குதான் அவ இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்குது. உனக்கு போன வருஷம் ஞாபகம் இருக்கா? ஆமா, போன வருஷம் இப்படிதானே பண்ணிட்டு இருந்தா. ஆமா, போன வருஷம் இவதான் லீடர்னு சொல்லிட்டு பூமாரி சொல்ற எதுவுமே இப்ப கேட்கல. பூமாரி என்ன சொன்னா தெரியுமா? நீ என்னை விட 2 மார்க் கம்மி தானே, நான் தான் இந்த இடத்துல லீடர், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாவம் பூமாரியை என்ஜாய் பண்ண கூட விடல. டூர்ல அவளையும் சேர்ந்து வேலை மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாலே தவிர அவளை எதுவுமே என்ஜாய் கூட பண்ண விடல. நம்மளையும் அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயுமே நகர விடல. போன தடவை டூர் வந்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பண்ணிட்டா. இந்த தடவை சும்மாவே விடக்கூடாது. இவளை எதையுமே நம்மளை பார்த்துக்கவே விடக்கூடாது. ஏதாச்சும் சொன்னானா நீ லீடரா, நீ போய் வேலையை பாருன்னு சொல்லிடணும். இவளாலதான் இந்த டூருக்கு வர மூடே ஸ்பாயில் ஆகுது. ஆமா அஞ்சலி, எல்லாத்துக்கும் இந்த மீனா தான் காரணம். ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுறா. இந்த தடவை அவ சொல்ற எதுவுமே நம்ம கேட்கவே கூடாது. சும்மா இந்த மாதிரி தான் எதையாச்சும் பண்ணி நம்ம உயிரை வாங்குறா. இந்த தடவை இவ எதை சொன்னாலும் சரி, நீ லீடரான்னு கேட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சும்மா இப்படியே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு எப்படி எரிச்சலால வருது. கண்ணகி, என்ன லட்சுமி? விடு கண்ணகி, நம்ம மீனா தானே. மீனா பாவம், எல்லாரும் சேர்ந்து அவளே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்களே. அவ கடமையை தானே செய்றா. இங்க பாரு சுபி, நீ சும்மா வந்து ஜாலரெல்லாம் தட்டிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ஜாலரெல்லாம் தட்டல அஞ்சலி, உண்மையை சொல்றேன். அவ பாவம், எதுக்காக சொல்றா? நம்ம நல்லதுக்காக தானே சொல்றா. ஏன் அவளை எல்லாரும் இப்படி விரோதி மாதிரி பாக்குறீங்க? ஏல சுபி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? போன தடவை உன்னை தானே மாட்டி விட்டா. உனக்காக தானே பூமாரி வந்து கேட்டுட்டு இருந்தா எதுக்கு அவனை மாட்டி விட்டேன்னு. நீ இன்னமும் அவளுக்கு ஜாலரை தட்டிட்டு இருக்க. உனக்குலாம் மண்டையில மூளை இருக்கா இல்ல அதுக்கு பதிலா களிமண் இருக்கா? அது வந்து அப்படி இல்ல கண்ணகி. இப்ப நான் என்ன சொல்றது? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், உன் வேலையை பாரு. சும்மா இந்த மீனாக்கு ஜாலரை தட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதல. அவ எவ்வளவு பெரிய வில்லி தெரியுமா? உனக்கும் அதை வச்சு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணு நீயா திருந்தணும், இல்ல நாங்களாம் ஒன்னு அழைச்சு திருத்தணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வழிதான் உண்டு, பாத்துக்க. கண்ணகி, 2வது ஐடியா சூப்பர். ஏல பல்லு, உனக்கு நான் என்னெல்லாம் துரோகம் பண்ணேன்? எதுக்குல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து? பின்னென்ன, அந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு சொன்னா கேட்கணும்.
சொல்லுவ? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, மீனா பத்தி ஏதாச்சும் பேச்சு வந்த உடனே போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுற. உனக்கு ஏன்டா அவளை பிடிக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. அது வந்து அதெல்லாம் ஒரு ஃபீலிங். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? இங்க பாரு சுபி, இதுக்கு மேல அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ண கூடாது, அவ்வளவுதான். சரி விடுங்களா, சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆமா சுபி, நாங்க இப்பவே சொல்லிட்டோம், சும்மா வந்துட்டு இந்த மீனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் அவ ஒன்ன வச்சு ரொம்ப ஆடுவா. இந்த டூருக்கு போறோம், நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படிதான் சொல்லி இங்க வந்திருக்கோம். சும்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அவளுக்கு ஜாலரா தட்டிட்டு இருந்த, அவ்வளவுதான். நம்மளால இந்த டூரை என்ஜாயே பண்ண முடியாது. அப்புறம் போன வருஷத்து டூர் மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டேன். போன வருஷம் எப்படி நம்ம சும்மா வந்துட்டு சோத்து தட்டியை பிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே போனோமோ அதே மாதிரி தான் இந்த டூர்லேயும் நடக்கும். ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது. அதனால நான் சொல்கிறத கேளு. ஒழுங்காக அவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணுற வேலையை இன்னோட நிறுத்திடு. இப்போவே இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிரு.